மக்கள் கிட்ட இருந்து சேகரிக்கக்கூடிய குப்பையெல்லாம் எரிச்சு அது மூலியமாக மின்சாரம் தயாரிக்க போறேன் அப்படின்ற ஒரு புது திட்டத்தை தாம்பரம் மாநகராட்சி வேங்கடமங்கலம் அப்படின்ற ஒரு பகுதியில கொண்டு வரதா அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு திட்டத்தை வடசென்னையில கொண்டு வரும்போது மக்கள் கடுமையாக எதிர்த்து அதை ஒட்டி பெரிய மனித சங்கிலிலாம் திட்டமிட்டு நடத்தி மேயரை பார்த்து இதுக்கான மாற்று திட்டம் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான திட்டங்கள் வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியில ஓக்லா அப்படின்னு ஒரு பகுதியில இதே எரிவுலை திட்டத்தை கொண்டு வந்ததோடைய விளைவாக அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றது தான் கள ஆய்வுகள் சொல்லுது. அங்க பாத்தீங்கன்னா கருப்பு சளி, ஆஸ்துமா, புற்றுநோய் அப்படின்ற ஏராளமான நோய்களுக்கு இந்த எரிவுலை காரணமாகவே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் கள நிலவரமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான திட்டத்தை எதுக்கு தமிழ்நாட்டில் தாம்பரம் மாதிரியான ஒரு சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநகராட்சியில கொண்டு வராங்க? ஏன் இந்த குப்பையை கையாளுறதுல இந்த மாநகராட்சி அவங்களுக்கு போதுமான நிர்வாக திறமையோ இல்லை அதை வலுவாக செயல்படுத்துறதுல அவங்க கோட்டையை விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. இப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தை சாதாரண மக்களாகிய நாம எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும், இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.